வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி சுவையான பருப்பு உருண்டை குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பீர்க்கங்காய் பொரியலும் பண்ண போகிறோம். ரெண்டுமே சுவை ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு இந்த பீர்க்கங்காய் பொரியல் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ரெண்டையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருண்டை குழம்புக்கு 1/4 கப்பு கடலைப்பருப்பும் 1/4 கப்பு துவரம் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி 2 மணி நேரமா ஊற வச்சுட்டு இப்போ அதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். நம்ம ஊற வச்சு தண்ணி வடிச்ச பருப்புல இருந்து கொஞ்சமா எடுத்து ஃபர்ஸ்ட் இதுல சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பருப்பு சேர்த்து அரைச்சோம்னா இந்த காஞ்ச மிளகாய்லாம் நல்லா அரைப்பற்றும். அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு, மிளகாலாம் நல்லா அரைப்பட்டுச்சு பாருங்க. இப்போ அடுத்து மீதி உள்ள பருப்பை சேர்த்துக்கலாம். நான் இதுல 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. எல்லா பருப்பையும் சேர்த்தாச்சு. இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம லேஸ் கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. அரைச்சதை இந்த மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடர், 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம். நான் சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா உருண்டை நல்லா சாஃப்டா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்ற மாதிரி பிசைஞ்சாச்சு. நம்ம இதுல பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நல்லா வாசனையா இருக்கு. இப்ப இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டிக்கங்க. உருண்டைகளை எல்லாம் உருட்டி வச்சாச்சு. அடுத்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு, இதுல 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் சேர்த்துக்கங்க. இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், இது கூட 5-6 பூண்டை இடிச்சு சேர்த்துக்கங்க. நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால வாயு தன்மை இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம பூண்டு சேர்க்கிறோம். இப்ப இந்த வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அதுக்கு முன்னாடி இதுல கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓரளவு கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கி இருக்கு. அடுத்து இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில அரைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி அரைச்சு சேர்த்தோம்னா நமக்கு குழம்பு நல்லா திக்கா கிடைக்கும். இல்லைனாலும் நீங்க நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த மசாலா தூள்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இருக்கட்டும். இப்ப நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளிய ஊற வச்சு 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்க்கணும். ரெண்டு கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த உருண்டை குழம்புக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க. அப்பதான் நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்து வெந்ததுக்கு அப்புறமா குழம்போட திக்னஸ் கரெக்டா இருக்கும். குழம்பு நல்லா தளன்னு கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்க்கணும். நான் 3 உருண்டை சேர்க்கிறேன். உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம மொத்தமா சேர்த்துடக்கூடாது. ஒரு 3 சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் ஒன்னா சேர்த்துறாம கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம அடுத்தடுத்து சேர்க்கணும். அப்பதான் எல்லா உருண்டையும் ஒண்ணு போல வெந்து வரும்.
இப்போ நான் மறுபடியும் 3 சேர்த்திருக்கேன். மறுபடியும் ஒரு நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம உருண்டைகளை சேர்த்தோம்னா உருண்டை வந்து கரையாம இருக்கும். மறுபடியும் கொதி வந்துருச்சு. உருண்டைகளை சேர்த்துடலாம். மறுபடியும் குழம்பு நல்லா கொதிச்சு வருது. மீதி 3 உருண்டை இருக்கு, அதையும் சேர்த்துடுறேன். ஒரே இடத்துல போடாம இந்த மாதிரி தள்ளி தள்ளி போட்டுக்கணும். 1 நிமிஷம் போல கேப் விட்டு நீங்க உருண்டைகளை பிரிச்சு சேர்த்துக்கங்க. உருண்டைகள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க கரண்டி எதுவும் போட்டு கிண்ட வேண்டாம். எல்லா உருண்டைகளும் வெந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லா உருண்டைகளுமே மேல நல்லா ஃப்ளோட் ஆகி வரும். நம்ம சேர்த்த எல்லா உருண்டைகளும் வெந்து மேல ஃப்ளோட் ஆகி வர்றதுக்கு 5ல இருந்து 7 நிமிஷம் ஆகும். நம்ம சேர்த்த எல்லா உருண்டைகளுமே மேல நல்லா ஃப்ளோட் ஆகி வந்துருச்சு. ஒரு உருண்டை கூட கரையல. எல்லா உருண்டையுமே நல்லா கரெக்டா வெந்திருக்கு. எல்லா உருண்டைகளையும் நம்ம ஒரே நேரத்துல சேர்க்காம கேப் விட்டு இந்த மாதிரி சேர்த்தோம்னா நமக்கு உருண்டை வந்து கரையாம நல்லா கரெக்டா இருக்கும். உருண்டையும் வெந்து நம்மளுடைய குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பீர்க்கங்காய் பொரியல் பண்றதுக்கு இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. பருப்போட கலர்லாம் லைட்டா மாறிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதுல 1/2 கப் போல பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க. சாதாரணமா நம்ம பொரியலுக்கு சேர்க்கறத விட இது கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துக்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம்லாம் கலர் மாறுற அளவுக்கு வதங்க வேண்டாம். லைட்டா வதக்கி விட்டா போதும். வெங்காயம்லாம் லைட்டா வதங்கிடுச்சு. 1/2 கிலோ பீர்க்கங்காவை நல்ல மேல் தோலை சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சைஸ் துண்டுகளா கட் பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காவை கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளா கட் பண்ணிக்கங்க. அப்புறமா அது வதங்கி வரும்போது நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த பீர்க்கங்காயை இதுல சேர்த்துடலாம். இந்த காயை எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் தான் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன், போதும். அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய்க்கு உப்பு பார்த்து சேர்க்கணும். உப்பு வந்து அதிகமா இழுக்காது. இன்னொன்று வந்து காய் இப்போ பார்த்தா அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். வதங்கிடுச்சுன்னா இதனுடைய அளவு வந்து கொஞ்சம் குறைஞ்சி வந்துடும். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த பீர்க்கங்காய் வந்து பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். நம்ம வந்து தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. பீர்க்கங்காய் நீர்ச்சத்துள்ள காய்ங்கிறதுனால அதுல இருந்து வெளிவர்ற தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த காய் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இப்ப நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி எதுவும் போட வேண்டாம். ஓப்பன்லயே இந்த காய் வந்து இன்னுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கங்க. பீர்க்கங்காய் சாஃப்டான காய்ங்கிறதுனால வேகமாவே வெந்துடும். இப்போ 3 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. பாருங்க, நம்ம சேர்க்கும் போது இருந்ததோடவே நல்லா குறைஞ்சு வந்திருக்கு பாருங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தை கடைசியில சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டோம்னா இன்னும் இந்த பொரியல் நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும்.
நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருண்டை குழம்புக்கு காம்பினேஷனா சுவையான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பையும் பொரியலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.